ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 6-24 பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு விமானம் ஜியிலிருந்து 24 டிகிரி கோணத்தை தாங்கி 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெச்சை நோக்கி செல்கிறது. மேலும் ஹெச்சிலிருந்து 55 டிகிரி கோணத்தை தாங்கி 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜேயை நோக்கி செல்கிறது எனில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைன் டீட்டா காஸ் டீட்டாவோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் போட போகிறோம். டயக்ராம் நல்லா தெளிவாக போட்டாலே பாதி கணக்கு முடிஞ்ச மாதிரி. ஓகேவா? இப்போ பார்க்கலாம் வாங்க. தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு விமானம் ஜியிலிருந்து 24 டிகிரி கோணத்தை தாங்கி 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெச்சை நோக்கி செல்கிறது. இப்போ இதுக்கு போடணும்னா, ஒரு விமானம் ஜியிலிருந்து ஹெச்சை நோக்கி போகுது. ஓகேவா? இது ஜி, இது ஹெச். எவ்வளோ தொலைவு ரெண்டுக்குமே? 250 கிலோமீட்டர். இப்போது 24 டிகிரி கோணத்தை தாங்கி செல்கிறது. அப்போ கோணம் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். அதுக்கு வேண்டி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே 24 டிகிரி கோணத்தை தாங்கி செல்கிறது. இந்த ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணால் இப்போ நம்மளுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குதா? இந்த புள்ளிக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். என்னென்னு கொடுத்துக்கலாம்? ஓன்னு பேர் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ செங்கோண முக்கோணம் GOH அப்படின்னு வரும். இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் கிடச்சிருச்சு. அடுத்து மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க? மேலும் ஹெச்சிலிருந்து 55 டிகிரி கோணத்தை தாங்கி 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜேயை நோக்கி செல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஹெச்சிலிருந்து ஜேயை நோக்கி போகுது. எவ்வளோ கிலோமீட்டர்? 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அப்போது ஹெச்சிலிருந்து ஜே அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி போகுது. எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில்? 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகுது. அதோட கோணம் எவ்வளோ? 55 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கோணம் மார்க் பண்ணணும். அதுக்கு வேண்டி இன்னொரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் இங்கே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர போகிறோன்னா, இதிலிருந்து ஒரு லைன், இதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன். ஓகேவா? இதுதான் செங்கோண முக்கோணம். இதில் இங்கே 90 டிகிரி இருக்கும். நம்ம ஏன் இதை எடுக்கலைன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸும் 55 டிகிரியில் இங்கே கொடுக்கல. இது 55 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 55 டிகிரியில் அவங்க சைன் காஸ் வேல்யூஸ் கொடுக்கல, 11 தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா இங்கே 90 டிகிரி வராது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வரும். 90 டிகிரியில் செங்கோண முக்கோணம் கொண்டு வர முடியாது. அதனால் இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் கீழே எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தேவை ஹெச்சையும் ஜேவையும் சேர்த்து ஒரு செங்கோண முக்கோணம் கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்போ இங்கே ஹெச் இருக்குது, இங்கே ஜே இருக்குது, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஒரு இந்த புள்ளிக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா ஐன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான் இதுக்கான டயக்ராம். இதிலிருந்து இனி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன இது மட்டும் மாற்றி எழுத போகிறோம். எப்படின்னா, ஒரு இப்போ முக்கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட 3 கோணத்தையும் கூட்டணுன்னா 180 டிகிரி வரணும். அப்போது இங்கே 24 டிகிரி இருக்குது, இங்கே 90. செங்கோண முக்கோணம்னா இதுக்கு 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ 24ஐயும் 90ஐயும் கூட்டுங்க. 24ஐயும் 90ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 114 வருதா? அப்போ 114 டிகிரி தான் இருக்குது. மொத்தம் 180 டிகிரியில் 114 கழிச்சிட்டோம் அப்படின்னா 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 7, 7ல் 1 போச்சுன்னா 6, 66 டிகிரின்னு வருதா? அப்போது இந்த கோணத்துக்கு 66 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது 3 கோணத்தையும் கூட்டுனா 180 வரணும். இங்கே 90, இங்கே 24, இந்த ரெண்டையும் கூட்டி 180லேருந்து கழிச்சோன்னா 66 டிகிரி. இப்போது இந்த மாதிரி 2 முக்கோணம் இருந்துச்சுன்னு வைங்க, இங்கே என்ன டிகிரி இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போது இங்கே நம்மளுக்கு ஒரு இது தெரியும் 55 டிகிரின்னு. அப்போ மொத்தமாக சேர்த்து இது 66, அதில் 55 இருக்குது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 66ல் 55 போயிருச்சு அப்படின்னா 11 டிகிரி வருமா? அப்போ இதோட டீட்டா வேல்யூ எவ்வளோ? 11 டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை வச்சுட்டு தான் இந்த டயக்ராம் போட்டாலே இப்போ பாதி கணக்கு நம்மளுக்கு முடிஞ்சுது. இனி போடுறது ஈஸி தான், எப்பவும் போடுற மாதிரி போட போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஜியின் வடக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம டயக்ராமில் ஃபஸ்ட்டு இந்த திசைகளை குறிச்சிக்கலாம். என்ன வரும் சொல்லுங்கள்? இங்கே வடக்கு, இங்கே தெற்கு,
கிழக்கு அப்புறம் மேற்கு. ஓகேவா? இதில் ஜியின் வடக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு கேட்டிருக்காங்க. ஜி இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது. ஜியோட வடக்கு திசைங்கிறப்போ இது ஜியின் வடக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு. அப்போது இந்த சைடும் இது வருமா? ஜியோட வடக்கு திசை. அப்போ இந்த சைடு வரும். இது என்னது? அடுத்துள்ள பக்கமா? டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ அடுத்துள்ள பக்கத்தையும் கர்ணத்தையும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம் எது? இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ GOH, அதாவது ஓங்கிறது தான் செங்கோணம். அப்போ அதுதான் நடுவில் வரணும். எப்படி எடுத்துக்கிறோம்? GOH. GOHல் எந்த கோணம் எடுத்துக்க போகிறோம்? 24 டிகிரி. அப்போ அந்த ஜிங்கிறது தான் இப்போ நடுவில் வரணும். கோணம் எப்படி எடுக்கலாம்? OGH. அந்த எதுக்கு டிகிரி நம்ம கொடுக்குறோமோ, எதுக்கு அந்த கோணத்தோட வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் நடுவில் வரணும். அப்போ OGH. ஜியோட கோணம் வேல்யூ 24 டிகிரி. ஓகேவா? OGH ஈக்குவல் டு 24 டிகிரி. இப்போ நான் சொன்னேன்னா இங்கே வந்து அடுத்துள்ள பக்கம் கர்ணம். அப்போ என்ன டீட்டா எடுக்கணும்? காஸ் டீட்டா. காஸ் டீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இங்கே அடுத்துள்ள பக்கம் எது? OG. OG டிவைடட் பை கர்ணம்ங்கிறது GH. இப்போ பாருங்க, காஸ் டீட்டாக்கு பதிலாக 24 டிகிரி. காஸ் 24 டிகிரி ஈக்குவல் டு OG நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படியே OGன்னே வச்சுக்கிறோம். GHோட வேல்யூ 250 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 250 போட்டுக்கிறோம். இப்போ காஸ் 24 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.9135ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு OG பை 250. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த OG மட்டும்தான் வேணும். அப்போ OG மட்டும் இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா இது இங்கே போகும். அதாவது வகுத்தல் இருக்கிறது இங்கே பெருக்கல்ல போகும். இப்போ 0.9135 இன்ட்டு 250ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா OG, அதாவது ஜியின் வடக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ எப்படி பெருக்கிறதுன்னு போடுற பாருங்க சைடில். இந்த புள்ளியை நம்ம பெருக்கும்போது எடுத்துக்க தேவையில்லை. இந்த புள்ளியையும் இந்த 0வையும் விட்டுறலாம். இப்போ விட்டுட்டா என்ன வரும்? 9135 பெருக்கல் இந்த 250ல் இந்த 0வை விட்டுறலாம். அப்போது 25ன்னு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பெருக்கங்க பார்க்கலாம். 5 25 மீதி 2, 5 3 5 2 17, 17க்கு 7 மீதி 1, ஓரஞ்சு 5 5 1 6, 5 45 45. ஓகேவா? அடுத்து ரெண்டாம் வாய்ப்பாட்டில் போடும்போது I2 10 மீதி 1 வரும். அடுத்து 3 2 6 6 1 7, 1 2 2, 9 2 18. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டல பாருங்கள். 5 7 3 13, 13 3 போட்டாச்சு. இங்கே 1 7 8ன்னு வரும். 4 8 12 மீதி 1. ஓகேவா? 228.30, அதாவது 3 7 5ன்னு வருதா? 228 3 7 5 இந்த மாதிரி வருதா? இப்போ நம்ம புள்ளி எப்படி எடுக்கணும்னு சொல்கிற பாருங்க. இங்கே வந்து புள்ளி வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குது? 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 0 வர்றதுனால இந்த புள்ளி இந்த சைடு, இந்த பக்கம், அதாவது ரைட் சைடில் ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். ஒரு 0 இருக்கனால ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். எப்படி? இதில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1 2 3 இந்த இடத்துல புள்ளி வருமா? இப்போ இதில் இதை இன்னும் சுருக்க போகிற பாருங்க. 228.37 இது 2 மட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே 5 இருக்கனால இது கூட பக்கத்தில் இருக்கிறதுல 1 ஆட் பண்ணுவோம். அப்போ 3 7ங்கிறது 3 8ன்னு ஆயிடும். அதாவது இங்கே இருக்கிறது 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்தில் 1 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ OGயோட வேல்யூ என்ன? 228.38 கிலோமீட்டர். ஓகேவா?
இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்னென்னு. ஓஜி ஈக்குவல் டு 228.38 கிலோமீட்டர். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஜியின் கிழக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் டயக்ராமுக்கு வாங்க. ஜியோட கிழக்கு திசை எது? இந்த சைடு. ஜியின் கிழக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஜியின் கிழக்கு திசைனா நம்ம டயக்ராம் அதுக்கு தனியாக போடல. இப்போ நான் ஒரு லைன் போடுற பாருங்கள். ஜியோட கிழக்கு திசைனா இப்படி வருமா? ஜியின் கிழக்கு திசையிலிருந்து ஹெச்சோட தொலைவுங்கிறப்போ இதுதானே. அதாவது இங்கே நல்லா பாருங்கள், இப்போ செவ்வகம் மாதிரி வருதா, அதில் இந்த லைன்னாலும் ஒன்று தான், இதுனாலும் ஒன்று தான். அப்போ இதுக்கு பதிலாக இந்த லைனை எடுத்துக்கலாமா? ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இந்த லைன் எடுக்கும்போது டீட்டாவுக்கு எதிர்பக்கம், அப்போ எதிர்பக்கம் கர்ணம் வரும். எதிர்பக்கம் கர்ணம் வரும்போது என்ன டீட்டா எடுத்துக்குவோம்? சைன் டீட்டா எடுத்துக்குவோம். ஓகேவா. இப்போ ஜியின் கிழக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு இது ஒன்று தான், அதனால் இந்த லைனையே எடுத்துக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ போடலாம் பாருங்கள். செங்கோண முக்கோணம், அதே செங்கோண முக்கோணம் தான். செங்கோண முக்கோணம் அதே தான், அதில் வந்த மாதிரியே தான், அதே செங்கோண முக்கோணம். ஜிஓஹெச்சில் கோணம் ஓஜிஹெச் ஈக்குவல் டு 24 டிகிரி. இது இந்த ரெண்டுக்கும் மாற போகிறதில்ல இந்த முக்கோணத்தை எடுக்கிற வரைக்கும். ஓகேவா. இப்போ அடுத்து இதில் நம்ம என்ன டீட்டா எடுத்துக்க போகிறோம்னு சொன்னால் சைன் டீட்டா, அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம் வருது, அதனால் சைன் டீட்டா எடுத்துக்க போகிறோம். எதிர்பக்கம் இங்கே என்ன வரும்? எதிர்பக்கம்னா ஓஹெச் வரும், ஓஹெச் பை ஜிஹெச். ஓகேவா. இப்போ சைன் டீட்டாக்கு பதிலாக 24 டிகிரின்னு கொடுக்கணும். அப்போ சைன் 24 டிகிரி ஈக்குவல் டு ஓஹெச் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். ஜிஹெச்சுக்கோட வேல்யூ அதே 250 கிலோமீட்டர் தான். இப்போ சைன் 24 டிகிரியோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை எடுத்து போடலாம். சைன் 24 டிகிரி ஈக்குவல் டு 0.4067 ஈக்குவல் டு ஓஹெச் டிவைடட் பை 250. இப்போ நம்மளுக்கு ஓஹெச் மட்டும்தான் வேணும். அப்போது ஓஹெச்ங்கிறது இங்கேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 250 இங்கே வகுத்தலில் இருக்குது, இங்கே பெருக்கல்ல போகும். அப்போது 0.4067 பெருக்கல் 250. இங்கே பெருக்கல் போட்டாலும் ஒன்று தான், ப்ராக்கெட் போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுன்னா ஓஹெச் கிடச்சிரும். பாருங்கள், அதுவும் சைடில் போடுறேன். அதே மாதிரி இங்கேயும் புள்ளியை விட்டுறலாம், இங்கே இருக்கிற ஜீரோவை விட்டுறலாம். அப்போது 4067 பெருக்கல் 25ன்னு போடுறேன். 7 5 35 மீதி 3, 6 5 30, 33 33 மீதி 3 இருக்குது. 5 × 0 கூட எதை பெருக்குனாலும் 0 தான், ஆனால் 3 மிச்சம் இருக்குது, அதை கூட்டணும் அப்படின்னா 3ன்னு வரும். அடுத்து 5 20. ஓகேவா. அடுத்து 7 2 14 மீதி 1, 6 2 12 12 1 13, மறுபடியும் மீதி 1 இருக்குது. அடுத்து 0 தான் வரும், 0 கூட 1 கூட்டினா 1. இங்கே 4 2 8, 5 7 6 1, இங்கே 10. ஓகேவா. இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? புள்ளி வைக்கணுமா? அப்போ இங்கே 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இந்த புள்ளி இந்த சைடு வந்துச்சுன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா. அப்போது ஓஹெச்சோட இதுக்குமே என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி ஒரு இது இங்கே 5 இருக்கனால இது எப்படி எடுத்துக்கலாம்? 101 புள்ளி, இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரியே தான் 101 புள்ளி. இங்கே 5 இருக்கனால இங்கே 1 ஆட் பண்ணிக்கலாம். 6 7க்கு பதிலாக 8ன்னு வரும். அவ்வளோதான். ஓஹெச்சோட தொலைவு 101.68 கிலோமீட்டர். ஓகேவா. அதாவது ஜியின் கிழக்கு திசையிலிருந்து ஹெச்சின் தொலைவு. இப்போ அடுத்து மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சின் வடக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த முக்கோணத்துக்கு, இந்த செங்கோண முக்கோணத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஹெச்சின் வடக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு, வடக்கு திசை எது? இது. இப்போ ஹெச்சின் வடக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவுனா இங்கே நம்ம ட்ரா பண்ணல, நான் சும்மா ரஃபாக போடணும் அப்படின்னா
பாருங்க, இந்த மாதிரி வருமா? ஹெச்சோட வடக்கு திசையில், இங்கே தான் வடக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போது பாருங்கள், இதுனாலும் ஒன்று தான், இந்த லைன்னாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே லென்த்தில் தான் இருக்கும். அப்போது இதுக்கு பதிலாக நம்ம இதையே எடுத்துக்கலாமா? புரிஞ்சுதா? இந்த லைனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த லைனுக்கு பதிலாக இந்த லைனே எடுத்துக்கலாம். இந்த லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீட்டாக்கு எதிர்பக்கம். அப்போ எந்த டீட்டா வரும்? சைன் டீட்டா வரும். அப்போ இந்த எதிர்பக்கத்தையும் இந்த கர்ணத்தையும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ எப்பவும் போல் எழுதலாம் வாங்க. செங்கோண முக்கோணம். இங்கே என்ன செங்கோண முக்கோணம் வரும் பாருங்க, இதுதானே, JIHன்னு எடுக்கலாம். HIJ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? HIJங்கிறது செங்கோண முக்கோணம். HIJயில் என்ன கோணம் வரும்? இந்த இடத்துல ஹெச்சோட கோணம் என்ன? 11 டிகிரி. அப்போது செங்கோண முக்கோணம் HIJ இல் கோணம் வர்றது ஹெச்சுக்கு வருது. அப்போது JHI ஈக்குவல் டு என்ன கோணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்? அவங்க கொடுத்த அந்த 55 டிகிரி கிடையாது, நம்ம இந்த முக்கோணத்துக்கு எடுத்துக்கிற 11 டிகிரி தான் போடணும். 11 டிகிரிக்கு தான் நம்மளுக்கு இங்கே வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 11 டிகிரி. இப்போ பாருங்கள், எப்பவும் போடலாம். அப்போ என்ன டீட்டா சொன்னேன்? எதிர்பக்கம் வரனால சைன் டீட்டா. அதே தான், சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். சைன் 11 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ எதிர்பக்கம் என்ன வரும்? அந்த சின்ன லைன், நம்ம போட்ட சின்ன லைன். அப்போ என்னது அதுக்கு? IJ, அதோட பேர் IJ. அப்புறம் கர்ணம்ங்கிறது HJ. ஓகேவா? இப்போ சைன் டீட்டா, சைன் 11 டிகிரியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 0.1908 ஈக்குவல் டு IJங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். HJங்கிறதுக்கு வந்து அதோட கர்ணத்தோட வேல்யூ எவ்வளோ தொலைவு கொடுத்துருந்தாங்க? 180 கிலோமீட்டர், அதை போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு IJ தான் வேணும். அப்போது இது இந்த சைடில் வரும்போது பெருக்கல்ல வரும். 0.1908 × 180 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். புள்ளியும் ஜீரோவையும் விட்டுருங்க. 18 பாருங்க, 8 8 64, மீதி 6. 8 × 0 0 தான், இந்த 6 கூட்டினா 6ன்னு வரும். 9 8 72, 72க்கு 2, மிச்சம் 7. அடுத்து 1 8 8, 8 7 15. அடுத்து 1ஆல் பெருக்கணும். 1 8 8, அதே தான் வரும். 8 0 9 1. இப்போ கூட்டினா 4, இதை கூட்டினா 14 வரும். மிச்சம் 1 3, இங்கே 14, மிச்சம் 1 3. ஓகேவா? இப்போது புள்ளி பார்க்கணும். இது எப்படி? இங்கே 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போது இங்கே தள்ளி வந்துச்சுன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த இடத்துல வருது. இங்கே வந்து 4ங்கிறது வந்து 5 விட கம்மியாக இருக்கனால நம்ம இங்கே ஆட் பண்ண மாட்டோம், அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். அப்போ 34.34. ஓகேவா? அப்போது IJயின் தொலைவு 34.34 கிலோமீட்டர். இப்போ அடுத்து 4வது. அடுத்து 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சின் கிழக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு. ஓகேவா? ஹெச்சோட கிழக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு. இப்போ இங்கே பாருங்கள், ஹெச்சு இதோட கிழக்கு திசை எது? இது. ஹெச்சின் கிழக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு. அப்போது இந்த இது வருமா? இது எந்த பக்கம் வரும்? டீட்டாக்கு அடுத்துள்ள பக்கமா? அப்போது அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் வரும். ஓகேவா? ஹெச்சின் கிழக்கு திசையிலிருந்து ஜேயின் தொலைவு. அப்போது அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் வர மாதிரி காஸ் டீட்டாவை எடுத்துக்குவோம். பாருங்க, அதே மாதிரி தான் செங்கோண முக்கோணம். HIJயில் கோணம்
ஜேஹெச்ஐ ஈக்குவல் டு அதே 11 டிகிரி தான். அப்போது நம்ம காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போது காஸ் தீட்டாக்கு பதிலாக 11 டிகிரி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே ஹெச்ஐ, கர்ணம்ங்கிறது ஹெச்ஜே. ஓகேவா? அடுத்து காஸ் 11 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.9816 ஈக்குவல் டு ஹெச்ஐயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஹெச்ஜேயோட வேல்யூ 180 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஹெச்ஐ மட்டும் வேணும் அப்படின்னா இது இந்த சைடு வரும்போது 0.9816 இன்ட்டு 180 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். அதே மாதிரி புள்ளியை விட்டுருங்க, 0வை விட்டுருங்க, நம்பரை மட்டும் பெருக்குங்க. 9816 பெருக்கல் 18. இப்போ பெருக்குனா 6 8 48, மீதி 4 வரும். 1 8 8 4 12, மிச்சம் 1. 8 8 64, 64 1 65, மிச்சம் 6. 9 8 72, 72 6 78. ஓகேவா? அடுத்து இந்த 1ஆல் பெருக்கும்போது 6 1 8 9 அப்படியே வரும். இப்போ கூட்டினா 8 8 6 8 8 16, மீதி 1 9 10 17. ஓகேவா? 17 66 66 88 இருக்கு. இப்போ இதில் புள்ளி பார்க்கும்போது இங்கே 4 ஸ்தானம், அதே மாதிரி ஒரு 0 இருக்கனால அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும், இந்த இடத்துல வருது. இப்போ இதை எப்படி போடலாம்? 176.6, இங்கே 8ங்கிறது 5 விட அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே ஒன்று சேர்த்திக்கலாம். ஓகேவா? அப்போது ஹெச்ஐ அதோட தொலைவு 176.69 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.